சில பேர் வந்து கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தை போய் பேங்க்ல போடுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப்புக்கு அவங்களோட பொண்ணை கூப்பிடுவாங்க, அவங்களோட பையனை கூப்பிடுவாங்க. அவங்க சில நேரம் வந்து பிஸியாக கூட இருக்கலாம். என்னால் வர முடியாது போ அப்படின்ருவாங்க. நீங்களும் வந்து இந்த பார எழுத்தறிவு மூலமாக நீங்களும் படிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து நீங்கள் கூட போய் அக்கௌண்ட்டில் போடலாம். வேணுங்கிறப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்களே போய் எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த ஏடிஎம் கார்டுக்கு ஏடிஎம் மிஷின் இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் அந்த கார்டை விட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காகவே இந்த பார எழுத்தறிவு திட்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3 எழுத்து 2 எழுத்துல பக்கத்துல வந்து கால் மட்டும் நம்ம சேர்த்தோம்னா அது வந்து என்ன மாறுதுன்னு பார்க்க போறோம். நகம், பக்கத்துல கால் போட்டோம்னா நாகம். நடி, பக்கத்துல கால் போட்டோம்னா நாடி. நடு, பக்கத்துல கால் போட்டோம்னா நாடு. பல், பாக்கு பக்கத்துல கால் போட்டோம்னா பால். பட்டு, பாக்கு பக்கத்துல கால் போட்டோம்னா பாட்டு. படம், பாக்கு பக்கத்துல கால் போட்டோம்னா பாடம். அதே மாதிரிதான் இதுவும். கல், கால், கல், கால், சட்டை, சாட்டை, தடி, தாடி, தங்கு, தாங்கு, தடை, தாடை. இதுல வந்து கால் இல்லைன்னா என்ன வார்த்தை வருது, இதுல கால் போட்டா என்ன வார்த்தை வருது.